அம்மாவின் கடைசி ஆசை. ஒரு தாயின் தியாகத்தை பற்றிய கண்ணீர் கதை. கதை சுருக்கம். ஒரு ஏழை தாய் தன் மகளின் கல்விக்காக தன் உடல் ஆரோக்கியத்தை தியாகம் செய்கிறாள். ஆனால் மகள் அதை புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த தாய் இந்த உலகை விட்டு செல்கிறாள். இறுதியில் மகள் எப்படி அம்மாவின் தியாகத்தை உணர்கிறாள்? முக்கிய பாத்திரங்கள். செல்லம்மா, ஒரு ஏழை தாய், கடினமான உழைப்பால் மகளுக்கு படிப்பு வாங்கி கொடுப்பவள். காயத்ரி, செல்லம்மாவின் மகள், மருத்துவராக வேண்டும் என்று கனவு காண்பவள். முத்துலட்சுமி, செல்லம்மாவின் நண்பி, அவளுக்கு உதவும் ஒரே ஆதரவு. டாக்டர் சந்திரன், காயத்ரியின் மருத்துவ பேராசிரியர், உண்மையை கூறுபவர். கதையின் தொடக்கம். செல்லம்மா ஒரு குடிசை பகுதியில் தன் மகள் காயத்ரியுடன் வாழ்கிறாள். அவள் கழிவறை துப்புரவாளியாக வேலை செய்கிறாள். ஆனால் மகள் மருத்துவராக வேண்டும் என்று ஒரே ஆசை. ஒரு நாள் செல்லம்மாவுக்கு கல்லீரல் கோளாறு இருப்பது தெரிய வருகிறது. ஆனால் மகளின் மருத்துவக் கல்லூரி ஃபீஸை செலுத்த அவள் மருந்து வாங்குவதை நிறுத்துகிறாள். முத்துலட்சுமி கேட்கும்போது, என் உயிரை விட என் மகள் கனவு பெரிது என்கிறாள் செல்லம்மா. மைய காட்சிகள். காயத்ரியின் அறியாமை. செல்லம்மா வலியை மறைத்துக்கொண்டு மகளுக்காக சாப்பாடு வைக்கிறாள். காயத்ரி, அம்மா, நீ ஏன் இப்படி மெலிந்தாய் என்று கேட்க, செல்லம்மா வயதாகுது என்று சிரிக்கிறாள். தியாகத்தின் உச்சம். செல்லம்மா கடைசி நாட்களில் கூட மகளின் புத்தகங்களை விற்று ஃபீஸ் கட்டுகிறாள். முத்துலட்சுமி கண்ணீரோடு, என்னை விட்டுட்டு போயிடாதே என்று கெஞ்ச, செல்லம்மா காயத்ரியை பார்த்துக்கோ என்கிறாள். காயத்ரிக்கு உண்மை தெரியும் தருணம். செல்லம்மா இறந்த பிறகு டாக்டர் சந்திரன் காயத்ரியிடம் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். அதில் எழுதியிருந்தது, மகளே, நான் உன் படிப்புக்காக என் உயிரை கொடுத்தேன். ஆனால் நீ ஒரு நல்ல மருத்துவரானால் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கதையின் முடிவு. காயத்ரி தன் அம்மாவின் பெயரால் ஒரு இலவச மருத்துவமனை தொடங்குகிறாள். ஒவ்வொரு நாளும் அவள் செல்லம்மாவின் படத்தை பார்த்து, அம்மா, நீந்தான் என் முதல் நோயாளி, உன்னை காப்பாற்ற முடியாததே என் மிகப்பெரிய வருத்தம் என்று கண்ணீர் விடுகிறாள். கதையின் மாரல். தாயின் தியாகத்தை நாம் புரிந்து கொள்வது பெரும்பாலும் அவர்கள் இல்லாத பிறகுதான். ஆனால் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதே அவர்களுக்கு செய்யும் சிறந்த கைமாறு.